Assalamualaikum. Hi viewers, welcome to our Poached channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் ட்ராப் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு panல எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு சீரகத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா brown கலர்ல வதக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் brown கலர்ல வந்துருச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் தால்ச்சா தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் வேகிற வரைக்கும் நல்லா ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 தக்காளி அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது தேங்காயும் சோம்பும் அரை கப் தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேணாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி நீங்கள் அப்படியே ஊற்றலாம், இல்லாட்டி ஒரு குற்றால போட்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் மெதுவாக ஊற்றுங்க, அப்போ தான் முட்டை மேலாப்பில் அப்படியே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு முட்டை மேலாப்பில் அப்படியே தெரியும். இப்போ ஒரு பேக்கில் மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இது வெறும் சோறும் இதுவும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முட்டை 3 அப்படியே நம்மளுக்கு தெரியுது. வெறும் சோறுக்கும் இதுக்கும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.